கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி இந்த மாலை நேரத்தில் அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் வழியாய் உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன பிரதர், இந்த ஈவினிங் நேரத்தில் ஒரு லைவை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? உங்களுக்காகத்தாங்க இதை நான் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன தெரியுமா? மகளிர் தினம், உமன்ஸ் டே என்று கொண்டாடப்படுகிறது. அதனால் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த உமன்ஸ் டேக்கு என்ன ஆண்டவரே நான் பேசணும்னு சொல்லி ஆண்டவற்ற நான் கேட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது பெண்களை குறித்து வேதத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருந்தார். ஆனாலும் அதையெல்லாம் சொல்லுகிறதற்கு நேரம் பத்தாததினால நான் ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு சில காரியத்தை நான் பேசலான்னு விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இதை வீடுகளிலே இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஆபீஸில் உட்கார்ந்து இருந்து இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் உங்களோடு பேசுவது உறுதியே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து நான் ஜெபித்த போது என்ன வார்த்தையை கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ரூத் எழுதின சரித்திர புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது என்று ஒரு பெண்மணியை குறித்து ஒரு ஆண் சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பே என்ன தெரியுமா? பெண்ணே, உன் குணமே என்று நான் பேச விரும்புகிறேன். ரூத்தை குறித்து போவாஸ் ஒரு சாட்சியை கொடுக்கிறான். அந்த சாட்சி என்ன தெரியுமா? வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது என்று ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமாங்க? அவங்களுடைய கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய அந்த குணம்தான் அவங்கள வாழ வைக்கும். நிறைய இடத்துல அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையையும் கொடுக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த பெண்கள் மதிக்கப்பட வேண்டிய இடத்துல எல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். வேதத்தில் ஒரு பெண்ணை குறித்து ஆதியாகமத்தில் சொல்லும் போதே சொல்லப்பட்டிருக்கு, ஆகாரின் அடிமை பெண்ணாகிய ஆகார் என்று. ஆனால் அந்த ஆகாரை அவர்கள் அடிமையாக வைத்தாலும் தேவன் அவருடைய வம்சத்தை ஆளும்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்தார். ஒருவேளை நீ எங்கேயாவது அடிமை பெண்ணை போல இல்லாட்டி யாருக்காவது அடிமையாக நீ வேலை செய்து கொண்டிருந்தால்
இல்லாவிட்டால் சித்திரவதை பட்டு கொண்டிருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதிலிருந்து உன்னை நான் முதலாவது விடுதலையாக்க போகிறேன் என்று. ஷபரபலபா, விடுதலையாவா என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது என்ன தெரியுமா? உன்னுடைய கேரக்டர் ரொம்ப முக்கியம்னு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ரூத்தனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நல்ல ஒரு வாலிப பெண், ஆனால் அவள் ஒரு கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டா இல்லைங்க, அவ ஒரு மோவாபிய பெண், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண். ஆனால் அவள் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்குள்ளே வந்ததுக்கு பிறகு அவளுடைய வாழ்க்கையிலே சில புயல்கள் அடித்த உடனே, தன்னுடைய கணவன் தன்னை விட்டு போன உடனே அவ என்ன பண்றா தெரியுமா? தன்னுடைய மாமியாரை பின்பற்றி போனாளாம். மாமியாரை பின்பற்றினா கூட ஓரளவுக்கு தாங்க ஆசீர்வாதம் வந்திருக்கும். அவ மாமியார் பின்பற்றின தேவனை பின்பற்றினதுனாலே அவ வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்பொழுது இவள் பெத்லகேமில் இருந்து நம்ம வீட்டில் இப்படி உக்காந்துக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஒரு இடத்திற்கு வேலைக்காக அவள் போகிறாள். வேலைக்காக போமா, வேலை என்ன தெரியுமா? நெல் கதிர் எங்கெல்லாம் விழுமோ அதையெல்லாம் பிறக்கி கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வருகிற ஒரு வேலையை தான் அவள் செய்து கொண்டு இருந்தாள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. நல்ல ஒரு வாலிப பெண், தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆச்சேன்னு சொல்லி அவள் வேதனைப்பட்டிருந்தாலும் அவள் உழைத்து சம்பாதிக்கணும், நான் யாரு தயவுலையும் வாழக்கூடாதுன்னு அவள் போய் நெற்கதிர்களை பிறக்கி கொண்டிருந்தாளாம். ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? உங்களுக்கு நான் அதை சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். ரூத் எழுதின சரித்திர புத்தகம் 2வது அதிகாரம் அவருடைய 3வது வசனம் சொல்லுது, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்களின் பிறகை பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதா இருந்ததா. இவள் நெற்கதிர ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு வயல்லையும் போய் பிறக்கிட்டே இருக்கிறா. இவ தற்செயலாய் அந்த நிலத்துக்கு போகும்போது அது போவாசுடைய நிலமா இருந்ததா. நான் இன்னைக்கு சொல்ல வரேன், அது தற்செயல் இல்லைங்க, அது தேவ செயல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். பெண்ணே, இந்த உமன்ஸ் டேல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குணம் நல்லதா இருந்துச்சுன்னா தேவன் உன் வாழ்க்கையில செயல்பட விரும்புகிறார். யாரை பார்க்கணுமோ, எந்த இடத்துக்கு போகணுமோ, எப்படிப்பட்ட நபர்களை சந்திக்கணுமோ அங்கே சந்தித்து தேவன் உனக்கு ஒரு உயர்வை தருவார். போவாஸ் அந்த ரூத்தை பத்தி சொல்லும்போது, நீ தரித்திரர்களுக்கு பின்னாடியும் போகல, நீ ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னாடியும் போகல. அதனால உன்னுடைய குணம், நீ எந்த வாலிபர்களுக்கு பின்னாடியும் போகாததுனால உன் குணம் நல்ல குணம் என்று சொன்னார்களா. இன்னைக்கு வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய குணம்தான் உங்களை யார் என்று காட்டும். நிறைய நேரத்தில் வேதத்தில் பெண்களை குறித்து நீதிமொழிகளில் நிறைய எழுதி இருக்குது. அதில் ஒன்றுதான், சண்டைக்காரியோட பெரிய வீட்டில் குடியிருக்கிறதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் போய் குடியிருக்கிறது நல்லது என்று சொல்லி இருக்கிறது. பொண்ணுடைய குணம் நல்ல குணமா இருக்கணும், சண்டை பண்ணுகிறவளா இருக்கக்கூடாது, சந்தேகப்படுகிறவளா இருக்கக்கூடாது. வாழ்க்கையில அந்த பெண் மதிக்கப்பட வேண்டிய ஒரு பெண். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு வேதனை இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவள் சரியான விதத்துல மதிக்கப்படுகிறாளான்னு கேட்டா கிடையாதுங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வருகிறேன், கணவனுக்கு ஒரு வேலைக்காரியை போல நிறைய மனைவிகள் இருக்கிறாங்க. மாமியாருக்கு ஒரு வேலைக்காரியை போல நிறைய மருமகள் இருக்கிறாங்க. வயதானவங்களை மதிக்காத நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. கையெடுத்து கும்பிடுகிறேன், இந்த நாளில தேவ செயலை நீ பார்க்க வேண்டுமானால், தேவனுடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்,
தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன் குணம் நல்ல குணமா இருக்கணும்னு வேதத்தில் எழுதி இருக்கிறது. இது நடிக்கிறது கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? குணசாலியான ஸ்ரீயை, அதுலயும் குணம் தான் வருது, குணசாலியான ஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவன் விலையோ முத்துக்களை பார்க்கிலும் அதிகமா. கடலில் நிறைய பேர் குதிக்கிறவன் மூழ்கிறதுக்கு இல்லைங்க, அந்த முத்தை எடுத்துட்டு வரணும்னா அவன் உயிர் போய் நிறைய பேருக்கு உயிர் வருமா. அதே மாதிரி தான் நல்ல குணமுள்ள ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், இதை ஒரு தாயார்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், இதை வீட்டுக்கு வாழ வந்த மருமகள்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், இல்லாட்டி வீட்டில் இருக்கிற மகள்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், இல்லாட்டி திருமணம் ஆகாத வாலிப தங்கச்சிகள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குட்டி பெண் பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்ல வரேன், உங்க கேரக்டர் ரொம்ப முக்கியங்க. உங்க கேரக்டர் கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையே கெட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதா. பார்த்தீங்களா? இந்த குணம் ஒரு பெண்ணுக்கு நல்ல குணம் இருந்துச்சுன்னா அது தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதுன்னு வேதத்தில் எழுதி இருக்கிறது. இன்னைக்கு சகோதரி வீட்டில் சண்டை போடுறியா? ஐயோ அவகிட்ட எல்லாம் வாய் கொடுத்து பேச முடியாதுன்னு சொல்றாங்களா? அவ ஒரு வாயாடின்னு சொல்றாங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய பார்வையில நீ விலையேற பெற்றவளாய் மாற வேண்டும். ஆண்டவருடைய பார்வையில நீ விலை பெற்றவளாய் மாறுகிறதற்கு உனக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த குணம் வெளிப்படணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பெண்களை பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்கிறது. அந்த யோசேப்பை தப்பே பண்ணலனாலும் சில பெண்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? பிளேட்டை திருப்பி போடுறேன்னு சொன்ன மாதிரி சில பெண்கள் இப்படியும் உலகத்தில் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைய வாழுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல வருகிறேன், சில பெண்களை என் ஆவியிலே பார்க்கிறேன். என் கணவன் என்னை கொடுமைப்படுத்துகிறான் பிரதர், என் பிள்ளைங்க என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க பிரதர், என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்றியா? ஆண்டவருடைய சமூகத்தில் விலையேற பெற்றவள் நீ. ஒருவேளை பிரதர் என் கணவன் எனக்கு இல்லைன்னு சொல்லி அழுகிறையா? இல்லாட்டி என் கணவன் இருந்தும் நான் இல்லாத மாதிரி இருக்கிறேன்னு புலம்புறையா? பிரதர் கடன் பிரச்சனையில் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். அன்னைக்கு எலியா சந்தித்த பெண் யார் தெரியுமா? எலிசா சந்தித்த பெண் யாரு தெரியுமா? ஒரு விதவை தான். ஆனால் அந்த ஊழியக்காரன் போய் அந்த பெண்ணினுடைய வீட்டிலே ஜெபித்த போது காலி பாத்திரங்கள் நிரம்ப ஆரம்பிச்சது. வறுமைகளுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்தது. ஒருவேளை பெண்ணே இன்னைக்கு நீ எதனால துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற? ஆகார மாதிரிக்கல ஐயோ எதிர்காலத்தை குறித்து பயந்து போய் நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறியா? ஆண்டவர் உனக்காக ஒரு நீரூற்றை திறக்க போகிறார். அன்னாளை போல எனக்கு இன்னும் குழந்தை கிடைக்கலையேன்னு நீ அழுது கொண்டு இருக்கிறையா? வயிற்றில் ஒரு சாமுவேல் வந்து பிறக்க போகிறான். மரியாளை போல ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்துட்டு எனக்கு எந்த பங்கும் கிடைக்கலையேன்னு சொல்றியா? மரியாள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். சில காரியத்தை மரியாளை போல இருதயத்தில் வைத்து வைத்து கலங்கி கொண்டிருக்கிறையா? உனக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு சில பாவ பழக்கத்துக்குள்ள சில பெண்கள் இருக்கலாம்.
இல்லாவிட்டால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக யாரையாவது லவ் பண்ணி கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஏதாவது தவறான ஒரு தொடர்புல நீ இருந்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ற வேதனையோட பெண்ணே, நீ இன்னைக்கு மனம் திரும்புவனா உனக்குள்ள இருக்கிற குணம் ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்றதா. அன்னைக்கு எஸ்தருக்கு அப்பா இல்லாத ஒரு பெண், ஆனால் அவள் தேசத்துல ராஜாத்தியாக மாறினாள் அல்லவா. இன்னைக்கு உன் தலையில ஒரு கிரீடம் வரப்போகிறது. திருமணம் ஆகலையேன்னு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறையா? ஒரு போவாஸ் ரூத்தை போர்வையால மூடின மாதிரி சில போவாசுகளை கர்த்தர் உனக்கு காட்ட போகிறார் இயேசுவின் நாமத்தினால. எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறையா? ஐயோ, இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையா இருக்குது, நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன், நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேனே அழுது கொண்டிருக்கிறையா? ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பார்வையில விலையேறப்பட்ட அந்த குணம் வாழ்க்கையில வேலை செய்யும் போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். குணசாலியான ஸ்திரீயை பற்றி உத்தம புருஷன் சொல்லும் போது சொல்லுகிறது, அநேக பெண்களை நான் கண்டது உண்டு, அவைகள் எல்லாவற்றிலையும் நீ நற்குணசாலி என்று. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், நல்ல பெண்கள் கண்டிப்பா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் புகுந்த வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க, பிறந்த வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு புகுந்த வீட்டிலையும் கஷ்டம், பிறந்த வீட்டிலையும் கஷ்டம்னு சொல்லி நீ உட்காந்துக்கிட்டு இருந்தனா தேவன் இதையெல்லாம் மாற பண்ணுவார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பெண்ணே உன் குணமே விலையேறப்பட்டது. உனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார், நீ கவலைப்படாத, நல்லா இருப்ப. உன்னை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். பெண்களாக இருக்கிறவர்கள் ஒருவேளை இப்போ லைவில் என் நம்பர் கீழே போயிட்டுருக்கு, உங்களுக்கு ஜெபிக்கணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்காக வேண்டி நான் ஜெபிப்பேன். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். அருமையான அன்பு பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு மகளிர் தினமானால ஆண்டவரே, இந்த ஸ்பெஷல் புரோகிராமின் நிமித்தம் அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். தடைகளை எல்லாம் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.